அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம், சேஃபாக இருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக போட்டிருந்த விலாக்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். போன விலாக் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ எமோஷ்னலாக நிறைய பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ கேர் பண்ணி கனெக்ட் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்த அந்த வேர்ட்ஸ்லாம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் வெக்கேஷனுக்கு நாங்கள் போனதும் இந்த தடவைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. நான் எல்லாத்தையுமே வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இங்கே போகிறேன் நான் வரல, நான் பப்பாட்ட இருக்கிறேன். சரி 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 எங்கே போகிறேன்னு சொல்லு. யாரை பார்க்க போகிற? அன்றைக்கி ஃப்ளைட் வந்து எங்களுக்கு 2 மணிக்கு. நாங்கள் சிட்டியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறதுனால இங்கேருந்து ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துலேயே ரீச் ஆகிடலாம். அதனால் வீட்டிலேருந்து ஒரு 11:45 அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் கிளம்புனோம். ஹஸ்பண்ட் வந்து பிள்ளைங்க பப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க, என்ன இம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. 2 பேருமே அதை தான் சொல்லிட்டு வந்தாங்க. பாப்பாவை விட்டுட்டு போகிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நாங்களுமே அந்த ரோடு ஃபுல்லாக அதை பற்றியே தான் நான் பேசிக்கிட்டே வந்தேன். எனக்கு நிறையா விஷயங்கள் பேசவே முடியல. நானே நினப்பேன், என்ன ட்ராவல் விலாகுன்னு போடுறாங்க யூடியூப்பில், போகிறாங்க வராங்க, இதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு. ஆனால் ஒவ்வொரு தடவை நம்மளுடைய பயணம் வந்து மாறுது இல்லையா? போன தடவை நான் போன வருஷம் வெக்கேஷனுக்கு போகும்போது அவ்வளோ வெறுப்பு ஏற்றிக்கிட்டு இவங்கள்ட்ட வம்பு வளர்த்துக்கிட்டு நான்லாம் ஊருக்கு போகிறேன் ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீலில் போனேன். ஆனால் இந்த தடவை அப்படியே அதற்கு நேர் மாற்றம். ஒரு மிக்சடு எமோஷனாக என்னால் ஒரு டிக்கெட் போட்டதுலேருந்தே எதுவுமே சொல்ல முடியல. போகணும், டெலிவரிக்கு ஊருக்கு போகணும், அம்மா வீட்டுக்கு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. ஒரு பக்கம் டெலிவரிக்கு ஊருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் யோசித்தாலும் இந்த பிள்ளைங்களுக்காக முக்கியமாக யோசித்தோம். ஏன்னா இங்கேயே இருந்தால் அடுத்த ஒரு வருஷம் வரையும் ஏங்கி போயிடுவாங்க. பிள்ளைங்க 2 பேருக்குமே ஊர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அர்ஷானை வந்து நீங்கள் போய் சேர்ற வரைக்கும் இந்த மாதிரி டான்ஸ் மோட்லேயே தான் பார்ப்பீங்க. அதே சமயம் இந்த 7 மாதம் என்னோடய ப்ரெக்னென்சி ஜேர்னியில் இவங்க கிட்டேயே இருந்து எல்லாமே பார்த்தாங்களா. ஸோ நான் படுற கஷ்டமாக இருக்கட்டும், அந்த சந்தோஷமான நேரங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவங்களும் மிஸ் பண்ணுவாங்க, நானும் மிஸ் பண்ணுவேன். ஸோ டெலிவரிக்கு பின்னாடியே வந்துடுவேன், தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு தான் அனுப்புனாங்க. இன்ஷா அல்லாஹ் டெலிவரிக்கு ஊருக்கு வருவாங்க. இது வந்து அந்தமான் புது ஏர்போர்ட். ரொம்ப நேரம் வந்து வண்டி நிற்கக்கூடாது, ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிடணும். கொஞ்சம் நேரம் நின்று நாங்களும் பேசி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே வந்தோம். வெளிநாட்டிலலாம் என்ன மாதிரி ரூல்ஸுன்னு தெரியல. ஆனால் அந்தமான் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து அந்தமான் வந்தாலும் சரி, இல்லை அந்தமான்லேருந்து ஊருக்கு போனாலும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க 7 மாதம் வரைக்கும் ஃப்ளைட் ட்ராவல் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து ஃப்ளைட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுனாலையும் டிக்கெட் வந்து ரொம்ப டிலே பண்ணாமல் சீக்கிரம் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணினது. சரி உள்ளே போய் பார்த்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் போனேன். எனக்கு ஒரு சின்ன ப்ளஸ்ஸும் இருக்குது. ஏன்னா நான் ஹைட்டாக இருப்பேன். எனக்கு 3 ப்ரெக்னென்சிக்குமே சரி அந்தளவுக்கு வெயிறு வந்து பெருசாலாம் தெரியாது. நான் புர்காவுமே கொஞ்சம் லூஸாக தான் போட்டிருந்தேன். சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு உள்ளே போயாச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா லக்கேஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தமான் பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு லக்கேஜ் 15 கிலோ அவ்வளோதான். அதை வந்து 2 ஆளாக பிரித்து வைக்கக்கூடாது. அதில் 15 வச்சாலும் சரி இல்லை 10 வச்சாலும் சரி ஒரு லக்கேஜ் தான் அலோவ் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு ட்ராலி ஒரு பேக்கில் வந்து எங்கள் 3 பேருக்குள்ள ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டேன். இன்னொரு ட்ராலி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்ல ட்ரெஸ்ஸஸ்ஸாக, ஏன்னா பிள்ளைங்க யூஸ் பண்ணிவிட்டு சைஸ் பத்தாமல் இருக்கும்ல. ரொம்ப வந்து அடி வாங்கின ட்ரெஸ்லாம் நான் வெளியில் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நமக்கே போட முடியல அப்படின்னா அதை எப்படி இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். ஸோ நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால தூக்கி போடவும் மனசு இல்லை. சரி ஊருக்கு போனால் யாருக்காவது கொடுத்துடலாம், அந்த ட்ராலி எம்டியாக இருக்கும், நம்ம ரிட்டர்ன் வரும்போது புதுசாக வாங்குறதெல்லாம் அதில் வச்சு கொண்டு வரலாம் அப்படின்னு தான் பேக் பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வெயிட் அதிகமாக தெரிஞ்சிச்சு. ஹஸ்பண்ட் வீட்லேயே சொன்னாங்க, வெயிட் அதிகமாக தெரியுது, மேனேஜ் பண்ணிடுவியா அப்படின்னு. நாங்கள் ஹேண்ட் லக்கேஜும் பெருசாக எதுவும் வச்சுக்கல. ஒரு ஆளுக்கு 7 கிலோ ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கலாம். எனக்கும் ஆசியிருக்கும் ஒரு பேக் பேக் வெயிட்லாம் அதிகமாக இல்லை, அதை மட்டும் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஏர்போர்ட்டுமே வந்து புதுசுங்கிறதுனால நல்லா சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு பிரம்மாண்டமானு சொல்லுவாங்கள்ல. ஏன்னா அந்தமான் ஏர்போர்ட் இந்த அளவுக்கு பெருசுலாம் கிடையாது, பழசு.
ஸோ நல்ல பிரம்மாண்டமாக சூப்பராக கட்டியிருந்தாங்க. இன்னும் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லாம் வந்து வர ஆரம்பிக்கல, எப்போ அதெல்லாம் வந்து வரும் அப்படின்னு தெரியல. அதே மாதிரி வெயிட் போடும்போது ஒரு 4 கிலோ எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. ஒன்று பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இந்த எக்ஸ்ட்ரா லக்கேஜை தனியாக ஒரு பேக்கில் வச்சு ஹேண்ட் லக்கேஜாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படிரா பிரித்து எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது ஆசிர் டக்குன்னு எங்கள் அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வெயிட் வந்து தூக்க முடியாது, அதனால தான் நாங்கள் லக்கேஜில் போட்டுவிட்டோம், எங்கள்கிட்ட ஹேண்ட் லக்கேஜ் இல்லை அப்படின்னு சொன்னதும் எத்தனை வீக்ஸ் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மந்த்ஸ்ன்னு கேட்டிருந்தா கூட கரெக்டாக சொல்லியிருப்பேன். வீக்ஸுங்கும் போது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. நம்ம பாட்டே ஏதாவது சொல்லி அப்புறம் நீங்கள் அலோடு கிடையாது, டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் காட்டுங்க, இந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன செய்கிறது, அலோ பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு கன்ஃபியூஷனில் 7 முடிய போகுதுன்னு சொல்லாமல் 7 மந்த் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டேன். ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு கேட்டோன்னே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா அப்புறம் உள்ள செக்யூரிட்டி செக்கப் போகும்போது அங்கே வந்து அவங்களா கேட்டுட்டாங்க, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை வீக்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோன்னே 7 மந்த் ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டேன். ஒரு டவுட்டோடு தான் பார்த்தாங்க, ஒருவேளை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எதுவும் காட்ட சொல்லுவாங்களோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எதுவும் சொல்லலை, அங்கேருந்து அப்படியே வந்தாச்சு. லக்கேஜுமே வந்து சரி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அதனால் வந்து லக்கேஜ் எடுக்க வேணாம், லக்கேஜ்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து ஆசிர் தான் மேனேஜ் பண்ணுச்சு ஃபுல்லாகவே. என்னை வந்து லக்கேஜும் தூக்க விடலை, என்னை ரொம்ப கேர் பண்ணி ஆசிர் வந்து அழைச்சிட்டு போனது. ஏன்னா ஹஸ்பண்ட் தான் வந்து ரொம்ப சாஃப்டாக பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, நான் அதிகமாக கோவப்படுவேன். ஆனால் ஆசிர் எப்போதுமே என்னை அதிகமாக கேர் பண்ணுவான். ஸோ அந்த பொறுப்பு வந்து கிட்டத்தட்ட அந்த வயசு வர வர வந்துருச்சு. நான் வச்சுருந்த பேக் கூட கொடு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னான். நான் தான் இல்லைடா தம்பி வெயிட் இல்லை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக உள்ள ஃப்ளைட்டு போய் உட்கார்ந்தோன்னே தான் அப்பாடா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதியே வந்துச்சு. போன விலாகில் ஒரு சிஸ்டர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஃப்ளைட் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நம்ம அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் கேட்டுட்டு வந்தது. போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், கடைசி ஒரு 10-15 செகண்டுக்குள்ளே என்னோடய கிச்சன் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஆனால் உள்ளுக்குள்ளே மனசில் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஸோ இதே மாதிரி நாங்கள் இப்போ போகிறோம் இல்லையா, ஊருக்கு போய் குழந்த நல்லபடியாக பிறந்து குழந்தையோட திரும்ப நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்து இங்கே இருக்கணும் ஃபேமிலியோடு, அந்த மாதிரில இதே கிச்சனில் நான் சமைக்கணும், இதே மாதிரி நாங்கள் இருக்கணும் அப்படின்னு தான் நான் மனசுக்குள்ளே நினச்சேன். ஆனால் வீடியோவில் சொல்லலை. அதை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்களுக்கும் எமோஷ்னல் ஆகுது, நாங்களும் மிஸ் பண்ணுவோம், நீங்கள் இதே மாதிரியே திரும்ப குழந்தையோடு வந்து இந்த கிச்சனில் சமைப்பீங்க, இங்கே அந்தமான் வருவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக. எனக்கு உண்மையிலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நான் என்ன நினச்சேனோ, நான் என்ன நினச்சி அந்த இடத்துல நான் நின்னனோ அதை அப்படியே நீங்கள் சொன்னது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் ஃப்ளைட்டில் போகும்போதும் என்கிட்ட யார் யாரெல்லாம் துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்களோ, எனக்கு பேர் மென்ஷன் பண்ணி செய்கிறதுக்கு ஞாபகம் இல்லை, நான் என்னென்னதுன்னு நினச்சிக்கிட்டு மனசில் துவா செஞ்சுக்கிட்டு எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டு அதே மாதிரி எங்களையும் நாங்கள் எப்படி இப்போ போகிறோமோ அதே மாதிரியே நல்லபடியாக எல்லோரும் திரும்பி அந்தமான் வந்து சேர்த்துடணும் அப்படின்னு தான் நான் அல்லாட்ட துவா செஞ்சுக்கிட்டே போனேன். அந்தமானில் இருக்கும்போது இவங்க 2 பேரை பற்றியும் நான் அதிகமாக கவலைப்பட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப ஏங்கிடுவாங்களோ, டெலிவரி டைம்லேயும் சரி அதுக்கு முன்னாடி பின்னாடியும் வந்து ஏதோ தனிமையை ஃபீல் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப அதிகமாக நான் தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு ரீசன் தான் நாங்கள் ஊருக்கு போகிறது. ஏன்னா இப்போ முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா இவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் ஊருக்கு போகிற விலாக்லலாம் வந்து ஷேர் பண்ணுறேன், ஊருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இவங்க நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, இவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்து இருக்காது. அதை பற்றிலாம் நான் அதிகமாக யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த டைமில் நான் அதிகமாக யோசித்ததுனாலே என்னவோ தெரியல, அந்த ஓவர் திங்கிங் சொல்லுவாங்க இல்லையா, யோசித்து கடைசியாக ஒரு வழியாக ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணி ஊருக்கே கிளம்பி வந்துட்டோம். அந்தமான் ஃப்ளைட் வந்து ட்ராவல் டைம் வந்து நமக்கு 2 மணி நேரம் கிட்ட ஆகும். இதுவே ஏர் இந்தியா அப்படின்னா 25 கிலோ லக்கேஜ் வந்து அலோவ் பண்ணுவாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கல் வடை எல்லாமே வந்து செம சூப்பராக இருக்கும், மினி இட்லிலாம் நல்லாயிருக்கும். ஆனால் மற்ற ஃப்ளைட்டில் ஏர் இந்தியா தவிர மற்ற ஃப்ளைட்லாம் போகிறோம் அப்படின்னா அவங்க அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து கொண்டு வரும்போது நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு கப் நூடுல்ஸ்னு கொடுப்பாங்க, அதில் சுடு தண்ணியை போட்டு அது 200ரூவாமாங்க, ஒன்றுமே இருக்காது, நல்லாவே இருக்காது. சாண்ட்விச் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் வெஜ்ஜு சாண்ட்விச் தான் கேட்டேன், 400ரூவா அப்படின்னு சொன்னாங்க. சுத்தமாக வேணாம் அப்படின்ட்டு தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு, ஏன்னா நாங்களும் வீட்டில் சாப்பிட்டுட்டு தானே கிளம்புனோம், பசிக்கலை.
லைட்டாக கொஞ்சம் சாப்பிட ஆசை இருந்துச்சு. ஆனால் பசிச்சு சாப்பிட்ணுன்னு இல்லை, ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்னு தோணுச்சு. பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கையில் வச்சுருந்தேன், பிஸ்கெட் இந்த மாதிரி. ஸோ அதை மட்டும் கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு ஈவினிங் போய் பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு 4-4:30 மணிக்கு நாங்கள் ரீச் ஆயிடுவோம். ஸோ ஈவினிங்கில் போய் எதாவது டிஃபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதோட வந்து இறங்கியாச்சு. சென்னை ஏர்போர்ட் வந்த உடனேயே இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன். லேண்ட் ஆனதுமே சீட்லேருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு தான் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறது. அதோட வீட்டில் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் ஒன்று வச்சுட்டு தான் வெளியிலே வர்றது. அர்ஷான் வந்து கையை பிடிச்சிட்டு போகலை அப்படின்னா இந்நேரம் ஒரே ஓட்டம்தான். ஏன்னா எப்படா ஏர்போர்ட் விட்டு போவோம் வெளியில் அப்படின்னு தான் இருப்பான். ஏன்னா நாங்கள் ஊர்லேருந்து அந்தமான் வரும்போதும் சரி, அதே மாதிரி அந்தமான்லேருந்து திரும்பி ஊருக்கு போகும்போதும் சரி, எங்களை அழைக்க ஏர்போர்ட்டுக்கு யார் வருவா அப்படின்னு நாங்கள் யோசிக்கவே வேணாம். எங்களுக்காக ஒரு ஜீவன் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எங்கள் பாப்பு தான். பாப்புனா என்னோடய ஃபாதர். நாங்கள் எங்கள் ஊர் பக்கம் வந்து பாப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். புவாவுக்கு வந்து புவானா அம்மா. புவாவுக்கு வந்து வரணுங்கிறது ஆசை இருக்கும். ஆனால் லாங் ட்ராவல் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா பண்ண முடியாது, முதுகு வலி இருக்கிறதுனால. எங்கள் பாப்புக்கிட்டேயே நான் சொல்லுவேன், நீங்கள் வர வேணாம், இவ்வளோ தூரம் லாங் ட்ராவல் பண்ணி, ஏன்னா கார் வந்து ஓட்டிக்கிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு வராதிங்க, வேறு யாரையாவது அனுப்புங்க, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் கேட்க மாட்டாங்க. எங்களை அழைக்க நான் தான் வருவேன் அப்படின்னு பிடிவாதமாக வருவாங்க. ஸோ பாப்பு தான் வெளியில் இருப்பாங்க. நான் கால் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி வந்து இறங்கிட்டோம், லக்கேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னா, இல்லை நான் 1/2 மணி நேரமாக இங்கே தான் நிற்கிறேன், நீங்கள் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெளியில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பாப்புனா உசுறு. அதான் இவ்வளோ ஓட்டம் ஓடுறது. நம்ம ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சந்தோஷத்தை வெளிப்படுத்துவோம் இல்லையா. இவருக்கு வந்து குஷி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடுவான். ஸோ லக்கேஜ் தான் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு வர்றதுக்கு. அதுவுமே யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்றேன் தம்பி தூக்காத அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் தூக்கி வச்சிருவேன், மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனால் இப்போலாம் சின்ன பிள்ளையா அப்படின்னு சொல்கிறான். எடுக்கும் போதுமே வந்து டேக்கில் நேம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் ஒவ்வொரு லக்கேஜுமே எடுத்துகிட்டு இருந்தான். தம்பிக்கு வந்து அந்த வண்டியில் உட்காந்து வர்றது பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அதுலேயுமே அர்ஷானை உட்கார வச்சு ஃபுல்லாக வெளியில் வர்ற வரையும் ஆசிரியர் தான் பார்த்துக்கிட்டான். சென்னை ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. வெளியில் போனதுக்கப்புறம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ பாப்பா பார்த்து பேசிவிட்டு நான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க தான் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ். இவங்க சென்னை பல்லாவரத்தில் இருக்காங்க. அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அத்தா, அம்மா, அப்புறம் 2 பேர் சிஸ்டர்ஸ், அப்புறம் 2 குட்டீஸோடு வந்திருந்தாங்க. இதில் ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட 6-7 மாதமாகவே இன்ஸ்டாகிராமில் வந்து சேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து அவங்களுடைய தங்கச்சியும் சேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க சமையல் பற்றி, நான் போடுற சமையல் வீடியோஸ்லாம் பற்றி சேட் பண்ணுவாங்க. அப்புறம் பொதுவான சில விஷயங்கள்லாம் பேசிகிட்ருப்போம். அவங்க மெசேஜ் பண்ணும்போது நான் ரிப்ளை கொடுப்பேன். ஸோ நீங்கள் ஊருக்கு வரதா இருந்தால் சொல்லுங்கள், நான் ஏர்போர்ட்டில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முன்னாடி சொன்னது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து இப்போது கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து ஊருக்கு வரீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் இந்த மாதிரி வரேன், எத்தனை மணிக்கு வரீங்கன்னாங்க. நான் 4 மணிக்கு ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் வரேன் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லலை. சரி வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஃப்ளைட்டை விட்டு இறங்கி லக்கேஜ் ஆசிரியர் எடுத்து வச்சுட்டு இருந்தான் இல்லையா, அந்த டைமில் தான் எனக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து மெசேஜ் வருது, நாங்கள் வெளியில் தான் வெயிட் பண்ணுறோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. எனக்கு உண்மையிலேயே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவங்க வருவேன் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருந்தா பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக சாக்லேட் வச்சுருந்தது தான் கையில் இருந்துச்சு, அது மட்டும்தான் கொடுத்தேன். அவங்க வந்து ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. எங்கள் ஊருக்கு போகிறதுக்கே 6 மணி நேரம் ஆகிடுமா, டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கிட்ட அங்கேயே நின்று பேசிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அவங்க வந்து பார்த்து பேசினதுலாம் எனக்கு அவ்வளோ சர்ப்ரைஸாக சந்தோஷமாக இருந்துச்சு. குட்டீஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. நல்லா பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் ஈவினிங்கில் வந்து ஒரு டிஃபன் மட்டும் லைட்டாக பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டுருந்தோம். இதுக்கப்புறம் என்ன வேலை, போகிற வழி பூரா வந்து ஒவ்வொரு கடை பார்த்து அந்த போர்டு வச்சுருப்பாங்கல்ல, ஸோ எந்த ஊருக்கு வந்திருக்கோம், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், இந்த மாதிரியே பேசிக்கிட்டே போகிறது.
இதுக்கப்புறம் எங்கள் சொந்த ஊரில் எங்கள் வீட்டில் விலாக் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த விலாக் நான் இதோட முடிக்கிறேன். என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ.